எங்களோட 6 வருஷ சேவிங் எஃப்டியில் வந்து ஒரு 50,000 போட்டு வச்சுட்டு இருந்தேன். பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடி. அது வந்து இந்த டைம் வந்து எடுத்து நகை விற்கிற விலைக்கு இப்போதைக்கு நகை எதனா ஒன்று வாங்கி வைக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து இது வரைக்கும் சேவிங் பண்ணி ஒரு நகையே வாங்கினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் அதாவது ஒரு சவர நகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77,000 ரூபாய் போட்டிருந்தாங்க பில்லு. காசே சுத்தமாக பத்தலை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து 50,000 சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது. அதை போட்டு வாங்கினா கூட 7,000 ரூபாய் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. உண்டியெல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு நகை வாங்கிட்டோம். ஒரு சவரத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷனில். நானும் வந்து அதை எடுக்க வேணாம் 6 வருஷமாக அது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வருதுனால அதை வந்து கொஞ்சம் செலவுக்கு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம நகை வாங்கலைன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி கூட நகை வாங்க முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நாங்கள் நகை வாங்கினோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிராமாவது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கணும். இருக்கிற ஜென்ரேஷனு அதுக்கப்புறம் நகை வேலை பார்த்தாலே அடுத்த வருஷம்லாம் நம்மளால் வாங்க முடியுமான்ற சுச்சுவேஷன் இருக்குது. இப்போவே 77,000 ஆச்சு எங்களுக்கு. 1000 வந்து ஷார்ட்டேஜாக இருந்தாலும் உண்டியல் வந்து இருந்து சேவ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் வந்து லாஸ்ட் மினிட்ல எடுத்து நாங்கள் வந்து அதை வாங்கிட்டோம். ஸோ ஒரு சின்ன சின்ன சேவிங் எந்த அளவுக்கு உதவுது பாருங்கள்.